ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிர்சாக் லிமிடெட் ஐபிஓ. இந்த ஐபிஓட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஐபிஓல அப்ளை பண்ணலாமா வேண்டாமான்னு என்னோட ஒப்பீனியனை ஷேர் பண்றேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிர்சாக் லிமிடெட் நிறுவனம் ஒரு கல்வி தொழில்நுட்ப நிறுவனம். யூகே, கனடா, அயர்லாந்து, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து போன்ற நாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்களில் சேர விரும்பும் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளை செஞ்சு தராங்க. இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட 75 நாடுகள்லேருந்து இவங்களுடைய கஸ்டமரை வச்சிருக்காங்க. இது இல்லாமல் 173க்கு மேற்பட்ட உயர்கல்வி நிறுவனங்களுடன் இந்த நிறுவனம் இணைந்து செயல்பட்டுட்டு வராங்க. இவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டில் 1000 பில்லியனுக்கு மேலேயும், 2023ஆம் ஆண்டில் 2500 பில்லியன் ரூபாய்க்கு மேலேயும் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஐபிஓட க்ளோஸ் டேட்டு நாளைக்கு 4th ஜூலை 2025. ஆனால் இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 11.22% தான் இருக்குது. இருந்தாலும் இவங்களோட ஃபினான்சியல் பொசிஷன் நல்லா இருக்குது. கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் 11.22% இருக்குது. என்ன கேட்டிங்களா, அப்ளை பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஐபிஓவும் லிஸ்டிங் கெயினுக்காக தான் நான் அப்ளை பண்ணுறது. லிஸ்டிங் கெயின் வந்தோடனே நீங்கள் செல் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி நான் எஸ்டிபி ஃபினான்சியல் சர்வீசஸ் ஐபிஓ அப்ளை பண்ணேன். அதில் எனக்கு ஒரு லாட்டு கிடச்சிச்சு. லிஸ்டிங் டேட் அன்னைக்கு அந்த ஒரு லாட்டை செல் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 15% ப்ரீமியத்தில் லாபம் கிடச்சிச்சு. அதனால நீங்களும் கிர்சாக் ஐபிஓ லிமிடெட்ல அப்ளை பண்ணுங்க. உங்ககிட்ட 2 டிமேட் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா 2த்துலேயும் அப்ளை பண்ணுங்க. எதுலையா ஒன்றுல ஒரு லாட்டாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு ஐபிஓவும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஐபிஓட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்துட்டு லாஸ்ட் டேட்டில் அப்ளை பண்ணுங்க. இந்த ஐபிஓட ஓப்பன் டேட் 2 ஜூலை அன்னைக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. க்ளோஸ் டேட்டு 4th ஜூலை 2025. சப்போஸ் இந்த ஐபிஓ உங்களுக்கு கிடைக்காட்டியும் ரீஃபண்ட் ஆகிடும். அதனால பயப்பட வேண்டியதில்லை. இந்த ஐபிஓட லிஸ்டிங் டேட்டு 9th ஜூலை 2025 அன்னைக்கு லிஸ்ட் ஆக போகுது. இந்த ஐபிஓ பற்றி என்னோட ஒப்பீனியனை இந்த ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.